திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுற முக்கியமான திருவிழான்னு சொன்னால் கண்டிப்பாக கார்த்திகை தீபத் திருவிழா தாங்க. இரவு என 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் உலா வருவாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற பஞ்சமூர்த்திகள் யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன். ஒரு 2 இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அழகுமே தெரிகிற மாதிரி பஞ்சமூர்த்திகளுக்குன்னு தனித்தனி தேர்கள் இருக்குது. கடந்த முறை நடைபெற்ற தேர் திருவிழாவானது காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 5 மணி வரைக்கும் நடைபெற்றதாங்க. அர்த்தநாதீஸ்வரர் உருவம் பொறித்த தீபக்கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மலை மீது எடுத்து சென்று விடுவார்கள். மலை மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அண்ணாமலையார் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாதீஸ்வரர் உற்சவ மண்டபத்திற்கு அருகில் வந்து மக்களுக்கு காட்சி தருவார். மீது மகாதீபம் ஏற்றப்படும். கோஷத்துடன் சிவபெருமான் நமக்கு அக்னி வடிவமாக காட்சி தருகிறார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுற முக்கியமான திருவிழான்னு சொன்னால் கண்டிப்பாக கார்த்திகை தீபத் திருவிழா தாங்க. இந்த கார்த்திகை தீபத் திருவிழா 10 நாட்கள் நடைபெறுங்க. அந்த 10 நாட்களுக்கு முன்பாக உள்ள 3 நாட்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய துர்க்கை அம்மன், பிடாரி அம்மன், சண்டிகேஸ்வரர் உற்சவம் நடைபெறுங்க. அதன் பிறகு தீபத் திருவிழாவோட முதல் நாள் அதிகாலையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க. அன்றைய தினம் முதல் 10 நாட்களுக்கு காலை இரவு என 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் உலா வருவாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. திருவண்ணாமலை கோவிலில் இருக்கிற பஞ்சமூர்த்திகள் யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன் இவங்க தாங்க. இங்கு கார்த்திகை தீபத் திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மின்விளக்குகளால் ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. அதாவது இங்கு உள்ள அனைத்து கோபுரங்கள் மற்றும் சிறிய கோவில்கள்னு எல்லா கோவில்களுமே ரொம்ப சிறப்பாக அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கோவிலை பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கோவிலை விட்டு வெளியே போகவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. கோவிலுக்குள்ளே ஒரு 2 இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அழகுமே தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஒன்று திருமஞ்சன கோபுரம் அருகில் இருக்கிற பிரம்ம தீர்த்த குளம், அங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு போகிற வழியிலே ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. அந்த விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா கோபுரங்களுமே அவ்வளவு தெளிவாக தெரியுங்க. அடுத்ததாக தீபத் திருவிழாவோட 7வது நாளில் முக்கியமான நிகழ்வான தேர் திருவிழா நடைபெறுங்க. இங்கே பஞ்சமூர்த்திகளுக்குன்னு தனித்தனி தேர்கள் இருக்குதுங்க. அன்றைய தினம் காலையில் தொடங்குகிற தேர் திருவிழா நள்ளிரவு கடந்தும் நடைபெறுறது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகர் தேரோட்டம் நடைபெறுங்க. அடுத்ததாக முருகர் தேரோட்டம் நடைபெறுங்க. அதன் பிறகு தான் மகாரதம் என்று அழைக்கக்கூடிய அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனுடைய பெரிய தேர் தாங்க வலம் வரும். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடி வடம் பிடித்து இழுப்பாங்க. இந்த பெரிய தேரும் தீபத் திருவிழாவோட முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகுங்க. அதன் பிறகு பராசக்தி அம்மன் தேரும் சண்டிகேஸ்வரர் தேரும் நடைபெறுங்க. கடந்த முறை நடைபெற்ற தேர் திருவிழாவானது காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 5 மணி வரைக்கும் நடைபெற்றதாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20-22 மணி நேரம் தேர் திருவிழா நடைபெற்று இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகிலேயே எங்கேயும் இவ்வளவு நேரம் தேர் திருவிழா நடைபெற்றிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அண்ணாமலையார் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் தான்னு இதிலே உங்களுக்கு தெரியுங்க. அடுத்ததாக மிக முக்கிய நாளான 10ஆம் நாள் அதிகாலை 4:30 மணி அளவில் அண்ணாமலையார் ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அன்றைய தினம் காலை முதலே 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையை லட்சக்கணக்கான பக்தர்கள் வலம் வருவாங்க. சமீப காலமாக பல சிவனடியார்கள் இசை வாத்தியங்கள் அமைத்து கிரிவலம் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குங்க.
திருவிழா நடைபெறும் அன்றைய தினத்திற்கு முன்பாகவே அர்த்தநாதீஸ்வரர் உருவம் பொறித்த தீபக்கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மலை மீது எடுத்து சென்று விடுவார்கள். தீபத்திருநாளன்று மலை மீது ஏற சுமார் 2500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி தருவார்கள். அவர்கள் நெய் உள்ளிட்ட ஒரு சில பொருட்களை மட்டுமே மேலே எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தீபத்திருவிழாவிற்காக சுமார் 4000 மீட்டர் காடா துணி, 4500 கிலோ நெய் பயன்படுத்தப்படுகிறது. தீபம் சரியாக 6 மணிக்கு ஏற்றப்படுவதால் அதற்கு முன்பாக மேலிருக்கும் நபர்கள் தீபத்திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். மலை மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. சரியாக நேரம் 6 மணியை நெருங்கும் போது கிரிவலம் வரும் பக்தர்களும் புதிதாக திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களும் ஆங்காங்கே நின்று விடுவார்கள். சரியாக 6 மணிக்கு ஏற்றப்படும் மகா தீபத்தை பார்த்த பிறகுதான் அவர்கள் கலைந்து செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களும் கீழே அவர்களது முறைப்படி தீபம் ஏற்றுவதற்காக தயாராக இருப்பார்கள். மலை மீது தீபம் ஏற்ற சென்றிருப்பவர்கள் தீபக்கொப்பரையின் மேல் கற்பூர கட்டிகளை வைத்து திருவண்ணாமலை கோவிலிலிருந்து வரும் சமிக்கைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அச்சமயம் அண்ணாமலையார் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாதீஸ்வரர் உற்சவ மண்டபத்திற்கு அருகில் வந்து மக்களுக்கு காட்சி தருவார். அதன் பிறகுதான் திருவண்ணாமலையின் மீது 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். அச்சமயம் திருவண்ணாமலை முழுவதும் கூடியிருக்கின்ற பல லட்சம் மக்களின் அரோகரா கோஷத்துடன் சிவபெருமான் நமக்கு அக்னி வடிவமாக காட்சி தருகிறார். மகாதீப திருவிழாவிற்கு அடுத்த 3 நாட்களிலும் சந்திரசேகரர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரருக்கு ஐயங்குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெறும். அதோடு கார்த்திகை தீப திருவிழாவானது முடிவுக்கு வரும். மலை மீது ஏற்றப்படுகின்ற மகாதீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் ஏற்றப்படும். அதன் பிறகு தீபக்கொப்பரை ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வரும் ஆருத்ரா தரிசனம் முதல் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும்.